வணக்கத்துடன் பெப்பர் அண்ட் சால்ட் நியூஸ் என்கின்ற இந்த வலையொலியில் உங்களை சந்திப்பதில் நான் மகிழ்ச்சி அடைகின்றேன். சிங்கள ஊடகங்கள் ஒரு பிரதான விடயத்தை மையப்படுத்திய செய்திகளுக்கு ஒரு முதன்மை கொடுத்து இப்பொழுது கருத்துக்களை பதிவிட்டு கொண்டிருக்கின்றன. அது என்ன கருத்துக்களை பதிவிடுகிறது என்றால், 16 ஆண்டுகள் கழித்து ஒரு தலைமைக்கு அவருடைய இறப்பை உறுதி செய்வதற்கான களத்தை அவர்களை சார்ந்தவர்கள் என்று அடையாளப்படுத்தி கொண்டு இருக்கக்கூடியவர்கள் செய்ய ஆரம்பித்திருக்கிறார்கள் என்பதை முன்னிலைப்படுத்தி இந்த செய்திகள் வெளியிடப்பட்டு கொண்டு இருக்கின்றன. இந்த வேளையில் ஒரு கடுமையான அல்லது ஒரு காட்டமான அறிக்கையை காசி ஆனந்தன் அவர்கள் வெளியிட்டிருக்கிறார் என்கின்ற செய்திகளும் காற்று வாக்கில் வந்த வண்ணம் இருக்கின்றன. இவைகள் இரண்டையும் மையப்படுத்தி இந்த காணொலியில் பல விடயங்களை குறித்து நாம் பேச வேண்டிய கட்டாயம் இருக்கின்றது. எங்களுடைய இந்த வலையொலிக்கு புதிதாக வந்திருக்கக்கூடிய தோழர்கள், எங்களுடைய கருத்தாக்கத்தில் ஈர்க்கப்பட்டு நாங்கள் சொல்லக்கூடிய கருத்துகளில் உண்மை இருக்கிறது என்று நம்பி எங்களோடு கைகோர்க்க வந்திருக்கக்கூடியவர்கள் உங்கள் அனைவரையுமே நாங்கள் உண்மையிலே வரவேற்பதில் மகிழ்ச்சி அடைகின்றோம். அதுபோல நீங்களும் எங்களுடைய வலையொலியை பகிர்ந்தளியுங்கள் என்று உரிமையில் உங்களிடம் கோரிக்கை வைக்கின்றோம். சமீப காலமாக ஒரு விடயம் பரபரப்பாக சமூக வலைதளங்களில் பேசப்பட்டு கொண்டு இருக்கின்றன. ஒவ்வொரு ஊடகங்களும் அது சார்ந்த கருத்துக்களை எடுத்து வைத்து கொண்டு இருக்கின்றன. இதில் எது உண்மை எது பொய் என்கின்ற கேள்விகள் பரவலாக எல்லோருடைய மனதிலுமே எழும்பிக் கொண்டு இருக்கின்றது. இந்த சூழலில்தான் இப்பொழுது அந்த விடயத்தை மையப்படுத்தி அடுத்த நகர்வுகள் அரங்கேற தொடங்கி இருக்கிறது என்பதைத்தான் நம்மால் இங்கு உறுதிபட கூற முடிகின்றன. இதுவரை சிங்கள ஊடகங்கள் தேசிய தலைமையை மையப்படுத்திய செய்திகளுக்கு முதன்மை கொடுத்திருக்கிறதா என்றால் இல்லை, அந்த செய்திகள் வருகின்ற பொழுது அதற்கான ஒரு முன்னுரிமை கொடுத்து அதை முதன்மையான தளங்களில் கொண்டு சென்றிருக்கிறதா என்றால் இல்லை. ஆனால் இப்பொழுது சிங்கள ஊடகங்கள் தங்களுடைய கருத்துக்களை திணிக்கக்கூடிய களங்களோடு மெழுகுவர்த்தி கொளுத்தக்கூடிய விடயத்திற்கு முன்னுரிமை கொடுத்து செய்திகளை வெளியிடத் தொடங்கி இருக்கின்றது. அந்த சிங்கள ஊடகங்கள் குறிப்பிடக்கூடிய செய்திகள் இவைகள்தான். குறிப்பிட்ட ஒரு தலைமைக்கு அந்த தலைமையின் கீழ் இயங்கிக் கொண்டிருந்த ஒரு சிலரும், புலம்பெயர்ந்த பகுதியில் இயங்கிக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு சிலரும் இணைந்து அவர்கள் அஞ்சலி செலுத்துவதற்கான முயற்சிகளை எடுக்க இருக்கிறார்கள். அந்த அஞ்சலி செலுத்தக்கூடிய விடயத்தின் பின்னணியில் அவர் இறந்துவிட்டார் என்கின்றதை உறுதிப்படுத்துவதற்கு அவர்கள் தீவிரம் காட்டுகிறார்கள் அல்லது உறுதிப்படுத்துகிறார்கள் என்பதை மையப்படுத்தி இந்த ஊடகங்கள் இப்பொழுது செய்திகளை வெளியிட்டு கொண்டு இருக்கின்றன. அப்படி என்றால் தேசிய தலைமையுடைய இறப்பை மகிழ்வாக பறைசாற்ற வேண்டும் என்கின்ற நிலைப்பாட்டில் சிங்கள ஊடகங்கள் முனைப்புடன் இருக்கிறது என்பதை நாம் இங்கு பதிவு செய்ய வேண்டியதாக இருக்கின்றது. அப்படி என்றால் மெழுகுவர்த்தி கொளுத்துவதற்காக அதை கைகளிலே பிடித்து கொண்டு செல்லக்கூடியவர்கள் இந்த சிங்கள ஊடகங்களுக்கு செய்திகளை கொடுப்பதற்கான களங்களை எடுத்து அதை ஒரு பிரபலமாக்கி கொள்வதற்கான முயற்சிகளை எடுத்துக்கொண்டு இருக்கிறார்களா என்கின்ற கேள்விகள் வருகின்றன. ஆகஸ்ட் 2 மையப்படுத்தி பல விடயங்கள் பல தளங்களிலே பேசப்பட்டு கொண்டு இருக்கின்றன. இதற்கான ஆதாரங்களை யாரிடமும் இல்லாத ஒரு சூழலினால் இது ஒரு பெரிய குழப்பமான நிலையை நோக்கி சென்று கொண்டு இருக்கின்றது. இந்த சூழலில் காசி ஆனந்தன் அவர்கள் வெளியிட்டிருக்கக்கூடிய ஒரு அறிக்கை என்ற செய்திகள் வருகின்றன. அவைகளை நாம் சமூக வலைதளங்களில் பார்க்க முடிகின்றது. அந்த அறிக்கையில் காசி ஆனந்தன் அவர்கள் குறிப்பிட்டிருக்கக்கூடிய விடயம் மெழுகுவர்த்தி கொளுத்த போகின்ற இழிவு பிறவிகளே என்றுதான் அவருடைய அந்த கண்டன அறிக்கையில் இருக்கிறது என்பதுதான் நாம் இங்கு பதிவு செய்ய வேண்டியதாக இருக்கின்றது. அதிலே அவர் பல விடயங்களை குறித்து பேசியிருக்கின்றார். இல்லை என்று சொல்லக்கூடியவர்களுக்கு நீங்கள் எதற்காக மெழுகுவர்த்தி கொளுத்துவதற்கான ஒரு களத்தை எடுக்க வேண்டும்? நீங்கள் இல்லை என்று சொல்லிவிட்டீர்கள், அத்தோடு விட்டுவிடுங்கள். இருக்கிறது என்று சொல்லக்கூடிய நாங்கள் அதனை என்ன செய்ய வேண்டும் என்கின்ற நிலைப்பாட்டில் நாங்கள் கொண்டு சென்று கொண்டுகிறோம். நீங்கள் ஏன் அதற்கு அவசரம் காட்டுகிறீர்கள்? நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் அவர்கள் இல்லை என்கின்றதை பதிவு செய்தார்கள். அவர் இல்லை என்பது தெரிந்த பின்பு கூட அவருக்கு மெழுகுவர்த்தி கொளுத்துவதற்கு யாரும் முன்வரவில்லை.
அப்படி என்றால் அவர் இருப்பாரா என்கின்ற சந்தேகத்தோடு பயணிக்கக்கூடிய களத்தை அந்த மக்கள் எடுத்திருந்தார்கள். அது நம்பிக்கை. இங்கு ஈழத்து புதல்வியை சந்தித்ததாக அவருடைய தாய்மாமன் கருத்துக்களை எடுத்து வைக்கிறார். நாங்கள் இருவரும் கட்டி அணைத்து கண்ணீர் விட்டு பேசினோம் என்கின்ற செய்திகளை எடுத்து வைக்கிறார். அப்படி எடுத்து வைக்கக்கூடிய அந்த செய்திகள் பொய் என்று நிரூபிப்பதற்கு உங்களிடம் தளங்கள் இல்லை, அல்லது அது பொய் என்று சொல்வதற்கான எந்த அத்தாட்சியும் உங்களிடம் இல்லை. அப்படிப்பட்ட சூழலில் நீங்கள் மெழுகுவர்த்தி கொளுத்துவதற்கு விரைவு காட்டுவதும், அதற்கான விடயங்களை பல ஊடகங்களுக்கு கொண்டு போய் சேர்ப்பதற்கான களங்களை எடுப்பதும், நீங்கள் யாரையோ குளிர்விப்பதற்காக நடத்தி கொண்டிருக்கக்கூடிய நாடகமா என்ற கேள்வியைத்தான் காசி ஆனந்தன் அவர்கள் அந்த அறிக்கையில் குறிப்பிட்டிருக்கிறார் என்பதாகத்தான் நாம் பார்க்க முடிகின்றது. சமூக வலைதளங்களில் பரவிக்கொண்டிருக்கக்கூடிய அந்த அறிக்கையை வைத்து பார்க்கின்ற பொழுது இருவேறு கருத்துகள் முதன்மையான தளத்தில் பயணிக்கிறது என்பதை நாம் உணர வேண்டியதாக இருக்கின்றது. ஒன்று, அவர் இல்லை என்பதை எப்படியாவது பறைசாற்றிவிட வேண்டும் என்கின்ற நிலைப்பாட்டில் மிக மிக வேகமாக ஓடிக்கொண்டிருக்கக்கூடிய ஒரு சிலர். அந்த ஒரு சிலருக்கு இந்தியாவில் இருக்கக்கூடிய சில பாதிரிமார்கள் கொடுக்கக்கூடிய ஒரு அங்கீகாரம், அதனை மையப்படுத்தி அந்த பாதிரியார் நடத்தக்கூடிய அந்த வலையொலிகளில் சொல்லப்படுகின்ற செய்திகள், இவைகள் ஒருபுறம் பரபரப்பை காட்டிக்கொண்டிருக்கக்கூடிய சூழலில் இருக்கிறார் என்று சொல்லக்கூடியவர்கள் எடுத்து வைக்கக்கூடிய கருத்துகள் வேறொரு கோணத்தில் பயணித்து கொண்டு இருக்கின்றன. ஆனால் இங்கு பொதுமக்கள் ஒரு விடயத்தை தெளிவாக எடுத்து வைக்கிறார்கள். அவர்கள் எடுத்து வைக்கக்கூடிய கருத்து ஒன்றுதான். அந்த கருத்தில் நியாயம் இருப்பதாகத்தான் நமக்கு தென்படுகின்றது. 16 ஆண்டுகளாக அமைதியாக பயணித்து கொண்டிருந்த உங்களுக்கு இந்த 16 ஆண்டுகள் முடிவுற்ற இந்த நிலையில் மெழுகுவர்த்தி கொளுத்த வேண்டும் என்கின்ற எண்ணம் எதற்காக தோன்றியது? நீங்கள் இப்பொழுது என்ன குழப்பத்தை உருவாக்குவதற்கு இதற்கான முயற்சிகளை எடுக்கிறீர்கள்? அதை முதலில் தெளிவுபடுத்துங்கள். நீங்கள் 4 பேர் 5 பேர் கூடி நீங்கள் நடத்தக்கூடிய ஒரு விழாவிற்கு தமிழ் இனமே திரண்டு இந்த விழாவை நடத்துகிறது என்று சொல்லக்கூடிய அந்த கருத்தாக்கம் எதனை மையப்படுத்தியது? ஒரு மெழுகுவர்த்தி கொளுத்தக்கூடிய நிகழ்வை விழா என்று அறிவிக்கக்கூடிய களத்தை நீங்கள் எந்த கோணத்தில் எடுக்கிறீர்கள் போன்ற பல கேள்விகளை பொதுமக்கள் எடுத்து வைக்கிறார்கள். இந்த கேள்விகளை வைத்து பார்க்கின்ற பொழுது பொதுமக்கள் பக்கம் நியாயம் இருப்பதாகவே தென்பட தொடங்குகின்றது. தற்பொழுது காசி ஆனந்தன் அவர்கள் பல விடயங்களை குறித்து பேசியிருக்கின்றார். அந்த பல விடயங்களை குறித்து பேசியிருக்கக்கூடிய விடயத்தில் ஈழத்து இளவரசியின் தாய்மாமன் அவர்களை சந்தித்த விடயங்களை குறித்து பேசியிருக்கின்றார். இன்று மெழுகுவர்த்தி கொளுத்த வேண்டும் என்று முனைப்பு காட்டிக்கொண்டு இருக்கக்கூடியவர்கள் அந்த தாய்மாமன் ஸ்ரீதரன் அவர்களை சந்தித்து பேசி உண்மையிலே என்ன நடந்தது என்று தெளிவுற்று இருந்தால் இந்த பிரச்சனைகளுக்கு முடிவு கிடைத்திருக்குமா என்கின்ற கேள்விகளும் எழும்பாமல் இல்லை. ஒரு குழப்பத்தை மக்கள் மத்தியிலே வைக்க வேண்டும் என்கின்ற திட்டமிடுதலோடு இந்த மெழுகுவர்த்தி தயாராகிறதா, அல்லது சிங்கள ஆட்சியாளர்களை குளிர்விக்க வேண்டும் என்கின்ற நிலைப்பாடா, அல்லது ஐநா மன்றத்தில் தமிழர்களுக்கான ஒரு ஆதரவு நிலை ஏற்படுகின்ற பட்சத்தில் இலங்கை இராணுவத்தை பாதுகாக்கக்கூடிய ஒரு நிலைப்பாட்டை எடுக்க வேண்டிய இக்கட்டு இலங்கை ஆட்சியாளர்களுக்கு இருக்கிறது. அதை வேறொரு கோணத்தில் நிறைவேற்றுவதற்கு இந்த மெழுகுவர்த்தி விடயம் உதவி செய்ய போகிறதா? இப்படி தொடர்ச்சியாக பல சந்தேகங்கள் இதனை மையப்படுத்தி எழும்பிக் கொண்டு இருக்கிறது என்று பொதுமக்கள் மத்தியிலிருந்து குரல்கள் எழும்புகின்றன. இந்த குரல்களுக்கு யாரும் இதுவரை விடை சொன்னதாகவே இல்லை. ஆனால் தொடர்ச்சியாக மெழுகுவர்த்தி கொளுத்துவோம் என்பதில் மட்டும் தெளிவாக பயணிக்கக்கூடியவர்கள் இந்த மக்கள்களின் கேள்விகளுக்கும் பதில் சொல்ல வேண்டும் என்பதுதான் இங்கு எழும்பியிருக்கக்கூடிய பிரதான கேள்வியாக இருக்கின்றன. இது ஒருபுறம் இருக்கக்கூடிய சூழலில் அன்று ஆகஸ்ட் 2ஆம் தேதியன்று இவர்கள் நடத்தக்கூடிய மெழுகுவர்த்தி நிகழ்வுக்கு எதிராக எங்களுடைய உறவுகள் உயிரோடு தான் இருக்கிறார்கள் என்பதை எடுத்து வைப்பதற்கு நான் தனியாக களத்தில் இறங்குவேன் என்று தாய்மாமன் ஸ்ரீதரன் அவர்கள் குறிப்பிட்டிருக்கிறார் என்கின்ற செய்திகளும் வந்த வண்ணம் இருக்கின்றன. இவைகளை வைத்து பார்க்கின்ற பொழுது
மீண்டும் ஒரு அரசியல் சதுராட்டம் அல்லது ஒரு அரசியல் சதுரங்க ஆட்டம் ஆரம்பிக்கப்பட்டு விட்டதா என்கின்ற கேள்விகள்தான் எழும்புகின்றன. காத்திருப்போம். இன்னும் பல செய்திகளோடு உங்களை சந்திக்கின்றேன். நன்றியுடன் இன்பா.